வரணும் எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி வர்றேன். ஏமா இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். உன்னைய அவளைய சேர்த்து வச்சு வெட்டல. நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்டுல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்கினேன். இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியம் செய்யக்கூடாதுங்கிறது. பவுச்சிக்காருங்க, எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது இல்ல, பொன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா 1 ரூபாய், முதல்ல மீசை எடு. அப்பா என்ன வாசனை! நான் வேண்டாம் வேண்டாமாக்கா சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜிகினா, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சு மணி ரைட்டரு, அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டரு. என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தாலும் எனக்கு பகீர்னுக்குதுமா. நீ ஏம்மா இதெல்லாம் கொண்டு வந்து இவகிட்ட காட்டுற? படா பேஜாரா போச்சு உங்ககிட்ட. போ. அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிப்பா சென்ட் தானே சம்பளம்? என்னால எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா. சோ எவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கணி கிடையாதா? ஐயோ இவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கிளம்பட்டாவது சென்ட் வாங்குறேன், சென்ட் வாங்குறேன். சார்லி, என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடன் கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனால என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே. எப்பப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கிறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிஸ்கு, அத்தானுக்கு 2 பிஸ்கு. பிசுக்கு. உங்களுக்கு மட்டும் 2 பிஸ்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா இவன் மட்டும் வாங்குவல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்துடுறீ, எழுந்துடுறீ. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான் வந்தாதான் பெட்ரூம்ல இடம்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். கீதா, நான் கலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. கலெக்ஷனுக்கு தானே வருவீங்க, என்ன பார்க்க வரலையே. கலெக்ஷன் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. கீதா, கீதா, கீதா நில்லு. நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பாருங்க. கீதா, இது பாருங்க, ஏன் வீணா ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்ன நெருங்கவும் உங்களுக்கு மனசு இல்ல, நான் நெருங்குறது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சாமியாருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கீதா, தப்பு எந்ததான். நான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றதை வச்சு நீ என்ன சாமியார்னு நினைச்சிட்ட. ஒரு காலத்துல நான் எவ்வளவு வேகமா இருந்தேன். ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். நம்ம லைஃப்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? காலேஜ் கட் அடிப்போம், சினிமா பார்ப்போம், ஜாலியா இருப்போம்டா. குட்டி வராடா டேய். ஐயோ,
सुरांगनी का माल सुरांगनी का माल सुरांगनी का माल लेकिन आवा ए कुछ तड़का कुछ रे पारे कुछ रे ए पारी रे तंगाली के रे नसीगिटा என்னங்க தொட்டின பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என் இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. ஏய், சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்புன்னு போடி. என்னங்க ஒன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. ஆனா அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட அப்புறம் என்ன? இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி. அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க, சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிறேன். என்னது? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது? சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடி. அதாண்டி இல்ல? அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ. அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி, உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா. நிஜமா? ஆமா. என்னண்ணே வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்கா சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசலை உண்டாக்கிறாதீங்க. என்ன அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? கந்தசாமி பையல சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே வாழை மரம் கைமா அழைக்கிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சமத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா, தார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் நீ தான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறேங்கிறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறேங்கிறான். என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டாளா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பத்த வைக்க. வேலை இல்ல. அம்மா நீ வந்து பத்த வைமா. முடியாது. அண்ணி
நான் நீங்க வந்து பத்த பத்த முடியாது. வைங்க அண்ணே. அத்தை நீ வந்து பத்த வைத்த இவ பத்த வைப்பா. அட போங்க. டேய், போடா கண்ணியம்மாக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. ஏம்மா நீ வந்து பத்த வைமா. வாங்க. ஏமாடி நீ வந்து போயா. பத்த வைமா. அக்காடி நீ வந்து பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்டும் 10 மணி. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைங்கள பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறது? டீச்சர் அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் பிடிச்சி வச்சா? அதானே டாக்டர் எவ்வளவு தங்கமானவர், அவர் உங்க கையை பிடிச்சு விட்டாருன்னு சொல்றீங்களே. அதானே வேற யாராச்சும் சொல்லிருந்தா கூட நம்பலாம். அதுக்கு என்ன எல்லாம் பார்த்து சொல்ற, வேற யாரும் பார்த்து சொல்லண்டா. டாக்டர் இந்த அம்மா உங்க மேல சொல்ல குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர் ஐயா நடந்தது என்னன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைங்க. டேய் டாக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பிள்ளையார் கோயில தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு. இது பஞ்சாயத்துடா. உன்னை எல்லாம் யாரா உள்ள விட்டது? நானும் அப்ப இருந்து பாக்குறேன் அந்த பொம்பளை கிட்ட உடைச்சிட்டே நிக்கிறான். போடா. நான் தொட்டது உண்மைதான். ஆனா ஒரு டாக்டர் நோயாளியை தொடுற மாதிரி தான் நான் தொட்டேன். இத போய் தப்புன்னு சொல்றாங்களே. இல்ல இவன் போய் சொல்றான். இவன் என்ன தொட்டது தப்பான எண்ணத்துலதான். ஏன் டீச்சர் போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா. அவகிட்ட தப்பா நடக்காதவரு உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே, அது எப்படி டீச்சர் நம்புறது? ஏமா உன்கிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா? இல்ல ஒத்துரா. ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடங்க மாதிரி கீழே தொங்க போட்டாளா, அதான் பார்த்தேன். டாக்டர் அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. சேச்சே இருக்கவே இருக்காது இல்ல. இந்த அம்மா வயிற்றுல பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்தாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க புருஷன் எங்கன்னு கேட்டாங்க. வருவாருன்னு சொல்லிச்சு. வருஷம் 5 ஆச்சு ஐயா வந்தானா. ஆமாங்க இந்த அம்மா வாழ்க்கையே சரியில்லை. இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க. முதல்ல இந்த அம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன டீச்சர் அம்மா புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்றது இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் என்னை ஏத்துக்கத்தான் போறாரு. அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அவர் யாருன்னு. ஆமா நீ ஏன் தான் சொல்லிட்டு இருக்க 5 வருஷமா வருவாருன்னு. எங்க வந்தாரு? ஏன் நீதான் கூட்டு வந்து விடுறது? என்னமோ உன் புருஷன் காணாம போற மாதிரி ரொம்ப அழுத்துக்கிறியா? ஐயா நீங்களே சொல்லுங்க. எவனோ ஒரு கையால் ஆகாதவன் புறம்போக்கு மொல்ல மாதிரி டீச்சர் அம்மாவை ஏமாத்தி கை விட்டு போயிட்டான். பாவம் அதுக்கு அந்த அம்மா என்னங்க பண்ண? பையனை பாரியா, ஒரு சைடு பார்த்தா திருத்த மாதிரி இருக்கான், இன்னொரு சைடு பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான். இந்த பையனை அம்போன்னு விட்டு போயிருக்கானே, அவன் உருப்படுவான் நீங்க நினைக்கிறீங்க? இத பாருங்க, என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. தயவு செஞ்சு அவரை பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க. இதுதான் நம்ம நாட்டு பொம்பளைங்க. விட்டுட்டு போறவங்க மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே, இவங்க போய் சொல்லுவாங்களா? யோ இல்லாத புருஷனுக்கு மரியாதை கொடுத்து என்னையா பண்றது? இவங்க புருஷன் இருக்கிறது உண்மைனா பஞ்சாயத்துல கூட நிறுத்த சொல்லு. அதுக்கப்புறமா டாக்டர் நான் விசாரிக்கிறேன். என்ன நான் சொல்றது? இந்த அம்மா மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு டாக்டர் கையை பிடிச்சு இழுத்தா நியாயம் கேட்க வந்துட்டாங்களா? நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏயா காலத்துல வேலை வெட்டி போய் பாருங்க. போங்க வந்துட்டா நியாயம் கேட்கறது. போடி உள்ள. போ, என் கூட வராது. நீ வந்தாலே விளங்காது. நான் தொட்டேன்னு அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா. நீ என்ன பண்ற? 4-5 பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க. ஆயா இது பேய். அடியா ஓடியாடி. எல்லாரும் ஓடியாங்க. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். என்னங்க எவ்வளவு நேரம் நானே புடிச்சிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க. கீழ மாட்டிக்கிட்டானா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான். அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சுக்கோ போ. சாப்பாட பிடிச்சான் பாருங்க கண்ணா உழுக்குறான். வெளிய வந்து புடிங்க. டேய் ராஸ்கல் திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆகுது கோன்வாஸ் ஆகுது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்குயா உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்குமா? ஐயா நான் திருட வரல. வேங்கற நிறைய சாமான் இருக்குயா. விட்டுறியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டேனா திருட்ட பையன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன்.
இருடா உள்ள இருக்கிறவனை பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ, இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா, நான் சொன்னா கேளுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற, ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. திருடுவியா? கேளுங்கய்யா. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாளி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ, என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே, கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. ஆளு பார்த்தது ஓடுறாரு. இந்த மாதிரி ஆளத்தான் விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம், யார் பின்னாடியும் ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற? வாங்க வாங்க, என்ன வேணும்? மிக்ஸி. மிக்ஸியா? உள்ள போங்க. சபதம் போட்ட மாதிரியே வந்துட்டாளே, பெரிய மங்கம்மா நினைப்பு. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. இனிமே தினம் என் வீட்டுக்கு வரணும். என்னப்பா அசோக், என்ன பாத்துட்டு இருக்கிற? மிக்ஸியை ஓட்டி காட்டு. ஒத்தோ, நான் வந்துட்டேன். ஐம் சாரி. மிக்ஸியும் புதுசு, நானும் புதுசு, அதான். நீ எதுக்குமே லாய்க்கல, போடா. நான் ஓட்டு காட்ட பாருங்க. மிக்ஸி ஓட்டுறது ஒரு பெரிய கலை, பாத்தியா? இப்படிதான் ஓட்டணும். உங்க மிக்ஸி கலை ரொம்ப பிரமாதம். மிக்ஸியை போட சொல்ல இப்படி பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, மூடு சரியா இல்ல, மாத்தி கொடுத்துறேன். மிக்ஸியை போட்டது போதும், முதல்ல பேக் பண்ணுங்க. ரொக்கமா தவணையா? தவணைதான். அப்படி வாங்க வாங்க. பணத்தை எப்படி கட்டுறது? இந்த பையன் அசோக் வருவான், பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அம்மா குழப்பிடலாமா? என்ன தானே பாக்கியம்? பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சொல்லிட்டு ஜோடுதல் இடம் வந்திருக்கேன், அங்கேயும் 4 வாடிக்கை பிடிக்க போறியா? இல்லம்மா, இங்கே வச்சுட்டு போயிடலாம். சரி சரி, அங்க இருக்கிற அந்த கூடை எடுத்துக்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரி சரி. சார், எஸ், மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. வா வா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா, அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார், காஃபி.
சொன்னனே கேட்டையாடா? என்னன்னு? பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாதே மன்னரெல்லாம் மண்டியிட்டு நின்னாங்க, என்ஜினியர் மாப்பிள்ளையே ஏமாந்து விட்டேனே, ஆடிட்டர் மாப்பிள்ளையே அம்போன்னு விட்டேனே, டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்தா பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா எப்போ? ஐயோ. கட்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பை தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? ஒத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து. அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. இன்னும் அப்படி சொல்லிட்டு போறா? அப்போ பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா? அவனுக்கு என்னதான் பண்ணுவானுங்க?